So welcome to the second class of motion is straight line. Okay, so in the class we will discuss about xt graph. Okay, so adha patti discuss pannalam. So slope of xt graph. Okay, and from that we will define what is average velocity and average speed. Then we discuss about tangent to the slope of xt graph. Okay, so adu enna mean pannudhu. So adilirundhu we will define instantaneous velocity, and to wind up in the class wind up பண்றதுக்கு யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் போயிடலாம். ஸோ எக்ஸ்டி கிராஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டி கிராஃப், ஸோ எக்ஸ்டி கிராஃப்ன்றது ஸோ இன் ஃபிசிக்ஸில் we reserve this word x for to mean the distance. Okay, so xt na obviously it is a distance time graph. Okay, so xt means it's a distance, so it's a distance versus time graph. ஸோ இதை எப்படி நம்ம பிளாட் பண்ணணும்னா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இமேஜின் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரெயிட் ரோட். ஓகே, ஸோ இந்த யூனிட் ஃபுல்லுமே வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் கார். ஓகே, இதுதான் உங்களோட காரு. ஓகே, ஸோ இந்த கார் வந்து நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்டாக இமேஜின் பண்ணி, ஓகே, ஸோ தட் இதோட ஆரிஜின் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்மளோட ஸ்கேலில் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ற பொசிஷனில் இருக்குது. ஸோ அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்ராக்சிமேஷனோட யூஸ்ஃபுல்னஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த காரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ் வேல்யூ எங்கே சூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபார் தட் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம இந்த காரையே வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டா தென் அந்த காரில் அந்த பாயிண்ட் தான் வந்து இட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ எக்ஸுன்றது இங்கே டிஸ்டன்ஸை குறிக்குது, டீன்றது டைம் குறிக்குது. ஓகே, ஸோ இந்த கார் வந்து ஸ்டார்டர்ஸ் டு மூவ். ஓகே, ஸோ இது மூவ் ஆக போகுது. ஸோ நீங்கள் தான் இந்த காரில் இருக்கிறீங்க. யூ ஹாவ் அ மீட்டர் ஹியர். ஓகே, ஸோ தட் யூ கேன் ரீட் த டிஸ்டன்ஸ் இட் ட்ராவல். ஓகே, you also carry a stopwatch with you. Okay, ஸோ நீங்கள் இப்போ உங்களோட டியூட்டி என்னென்னா ஒரு டைம்லேயும் இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நீங்கள் இதில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ, அதோட பொசிஷன் ஜீரோ. அட் டி ஈக்குவல் டு 1, அதோட பொசிஷன் வந்து 1 மீட்டர்ஸ்னு வச்சுப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அதாவது டைம் 2, இதோட டிஸ்டன்ஸ் வந்து இட் மூவ்ஸ் டு 4 மீட்டர்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது 1 செகண்ட், இது 2 செகண்ட், 3 செகண்ட், அண்டு இட் ஷுட் பி 4 செகண்ட். ஓகே, ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு அட் டைம் டி ஈக்குவல் டு 3 செகண்ட், சப்போஸ் இது வந்து 9 மீட்டர்ஸ் மூவ் ஆகிருக்கு. நான் இந்த எக்ஸாம்பிளுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. எக்ஸ் வேல்யூ கேன் பி any values. Okay, so at a time t equal to 4 seconds இதோட வேல்யூ x equal to 16 இருக்கு, and so on. இது மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு we got the data for both position and timeக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இது இந்த காரோட பொசிஷன் at different times. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், we can make a table. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு டேபிள். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எந்த பேராமீட்டர் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது, எது கண்ட்ரோலில் இல்லைன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே டி ஒன்ஸ் நீங்கள் கிளாக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டீயோட வேல்யூ யூ கேனாட் கண்ட்ரோல். அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ரன் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ நம்மளால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்மளோட எக்ஸோட வேல்யூ வி ஹேவ் அ கண்ட்ரோல். ஓகே, ஸோ நம்ம ஸ்பீடாக போனோன்னா லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அதே டைமில், ஸ்லோவாக போனோன்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அதே டைமில். ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, டீயோட வேல்யூ நம்ம கண்ட்ரோலில் சுத்தமாக கிடையாது. ஓகே, ஸோ ஹியர் in kinematics or in general here time is independent variable. இங்கே வந்து time is independent variable. Okay, so we cannot control time. Okay, so we measure all the things with reference to time. Okay, so time here serves as a reference. Okay, so this reference we measure many things. Okay, so initially we are measuring the distance. Okay, so distance covered by us in different time intervals. Okay, so we can make a table out of this data. Okay, so ipo vandu x and t, we have x and t. So we are going to make a table. So in the table la, so independent variable inge irukku, it's 0 1 2 3 4 5 etc and so on எப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எடுத்த ரீடிங்கை இந்த சைடு எழுதுவோம். at a time t equal to 0 x equal to 0, at a time t equal to 1 x equal to 1, at a time t equal to 2 x equal to 4, at time t equal to 3 x equal to 9, at time t equal to 4 x equal to 16 and 25 etc. Okay, so இதுதான் நம்ம எடுத்த ரீடிங். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வரணும்னு அவசியம் கிடையாது, இது எக்ஸாம்பிளுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். these are all example. Okay, so it can be 0 12 15 82 இது மாதிரியும் சேஞ்சஸ் ஆகிட்டு போடலாம். நான் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக I took square of this value, t ஓட ஸ்கொயர் வேல்யூஸாக இங்கிட்ட எடுத்திருக்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் அவர் ஸ்பீடு இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இது மாதிரி தான் எக்ஸ் சேஞ்ச் ஆகும்ன்ட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளிசிட்டிக்காக எடுத்திருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா we have a data for x and t. So obviously what we can do, the next thing, we can represent this table in a graphical way. So graphical way represent பண்ணுறதுக்கு obviously we use our coordinate system. Okay, so இந்த coordinate system யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் நம்மளோட இண்டிபெண்ட் வேரியபிள் எப்பயுமே வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இருக்கணும், டிபெண்ட் வேரியபிள் இதில் இருக்கணும், வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்கணும். இங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. யூஸ்வலாக உங்கள் புக்கில் வெறும் எக்ஸுன்னு தான் கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இந்த டேட்டாவை வச்சு எழுத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே இதை வந்து பிளாட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிளாட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து 0, this is 1, this is 2, this is 3 4 5 6 7 8. Okay, so here நான் இந்த ஸ்கேலை 2 2 வச்சுக்கிறேன். ஓகே, 2 4 6 8 10 12 14 16. Okay, so number we can plot now. Okay, at time t equal to 0 x equal to 0, time t equal to 0 x equal to 0. Next point, at time t equal to 1 x equal to 1. so இங்கே approximate இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ 1 இங்கே தான் இருக்கும், எக்ஸோட 1, டைமோட 1 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது at time t equal to 2 x equal to 4 இங்கே வரும். ஓகே, ஸோ இது எக்ஸோட வேல்யூ, இது டைமோட வேல்யூ. ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம். at time 3 equal to t equal to 3 x equal to 9. ஓகே, 9 somewhere இங்கே இடத்துல வரும்.
okay, at a time t equal to 4 x equal to 16 இங்கே வரும். okay, so இப்போ நம்ம we have to join these points. okay, so இந்த இன்டர்வல்ல தான் எடுக்கணும்னு கிடையாது. you can also measure time at 0.5 1.5 2.5 3.5 4.5 also. okay, so இந்த டைம்லலாம் உங்களோட ரீடிங் உங்களோட காரில் அந்த டிஸ்டன்ஸ் ரீடிங் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு you can also collect those data also. okay, so நம்ம இதில் வெறும் இது மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். so now we have to connect these points. okay, so இந்த points எல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா we get a curve. okay, so இங்கே எனக்கு கை நடுங்கிடுச்சு. so it should be somewhat like this, இது மாதிரி இருக்கும். okay, so இந்த பிளாட்டுக்கு பேர் தான் xt graph. okay, so இது வந்து நம்மளோட xt curve. யூஷுவலாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட ஃபங்க்ஷன் பிளாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் அதோட வேரியபிள் அது ரெண்டுத்தையும் நம்ம பிளாட் பண்ணும் போது we get a points and if we join all the points we get something called curve. அதை curve தான் சொல்லணும். even though it looks like a straight line we should call it as a curve. okay, so இதுதான் xt graph. so இந்த xt graph என்னது, ஆக்சுவலாக graphical representation of our tabulated data. இதுதான் நம்மளோட tabulated data. இந்த tabulated data எங்கேருந்து வந்துச்சு, நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக. okay, so நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் என்ன, we have to sit in a car, start the stopwatch and as we move on for every time we have to measure at what distance we covered. okay, so அந்த ரீடிங் எடுத்துக்கிட்டே வந்தோன்னா we get data for which contains time and distance. okay, so அதை plot பண்ணோன்னா we get a distance time graph. இந்த curve பேர் distance time curve. okay, so இப்போ இந்த curve தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். okay, so இந்த curveோட ஸ்லோப் என்னத்தை மீன் பண்ணுது, அதிலிருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலான்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். okay, so next topic வந்து slope of xt curve. slope of xt curve or xt graph. For this let me copy this graph again. okay, இந்த graph நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம இப்போ எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப்போட ஃபார்முலா we know it's slope equal to change in vertical with respect to change in horizontal. okay, so let us take delta t. okay, delta t that is t2 minus t1 equal to ஒரு 2 units வச்சுப்போம், 2 secondsனு வச்சுக்கலாம். okay, ஸோ அப்போது டெல்டா டி அப்போது நம்மளோட t1 இதுவாகவும் t2 இதுவாகவும் வச்சுப்போம். ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வரும். ஓகே, 4 minus 2 2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட t1, இதுதான் நம்ம t2. ஓகே, ஸோ இங்கே தான் சூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம். we can choose 6 and 8. ஓகே, as long as இதோட டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா t வந்து ஈக்குவல் டு 2 இருக்கிற வரைக்கும் we can choose any pair of values. you can either choose 5 and 7, அது மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட கர்வுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்சாக இருக்கிறனால இதை சூஸ் பண்ணலை. ஓகே, இந்த கர்வ் ஆக்சுவலாக லாங் கர்வாக போகும் இப்படி. ஓகே, ஸோ அதுக்காக டேட்டாலாம் நான் இங்கே போடலை, நம்ம போட்டிருக்க டேட்டாக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் 2 and 4 வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ if they provide delta t equal to 2, then you have to choose the any pair of values such that the difference is 2. suppose if they gave delta t equal to 5 ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, then நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், either 1 and 6 சூஸ் பண்ணலாம். 1 and 6னா 6 minus 1 it's 5. ஓகே, ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 2 and 7 சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 7 minus 2 is 5. ஓகே,
ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 5 யூனிட்ஸ் வரணும், அவ்வளோதான் உடைய. மற்றபடி நீங்கள் எந்த இன்டர்வல் ஆனாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக டெல்டா டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் எந்த பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா 4 and 2. ஓகே, ஸோ t1 ஈக்குவல் டு 2 இனிஷியல் டைம், ஃபைனல் டைம் வந்து 4, சச் தட் நம்மளோட டெல்டா டி வில் பி 2 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே டைம்னால டைமோட யூனிட் போட்டுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளோட இதில் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to drop a vertical to the curve. ஸோ இந்த கர்வுக்கு we are dropping a vertical. இது மாதிரி ஒன்று இன்னொரு வெர்டிக்கல் ட்ரா பண்ணுறோம் இது மாதிரி. ஓகே, இது எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக இல்லை, பட் இட் ஷுட் பி வெர்டிக்கல். இங்கே 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும் இப்படி. ஓகே, வெர்டிக்கலாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், we have to find the value of x corresponding to this point. Okay, at this point. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து we have to drop an horizontal drop பண்ணால் நம்மளுக்கு we get the value of x. ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஒன்று 16 கிடச்சிருக்கு. ஸோ ஒரு வேல்யூ 16, இன்னொரு வேல்யூ 4. ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்போது இதிலேருந்து டெல்டா டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணது இந்த லென்த்து டெல்டா டி. ஸோ திஸ் டெல்டா டி வந்து ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ டெல்டா எக்ஸ் வேணும். ஸோ இதுதான் நம்மளோட x1, இதுதான் நம்மளோட x2. ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஐ வில் மேக் யூஸ் another color, இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸு டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு x2 minus x1, which is 16 minus 4, which is equal to 12. Okay, நம்மளோட delta x equal to 12. Okay, so நம்மளுக்கு, so now we can find the slope. So slope equal to delta x by delta t. Okay, delta x divided by delta t, which is நம்ம கேஸில் 12 divided by 2 equal to 6. Okay, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்லோப்போட வேல்யூ. ஸோ இந்த ஸ்லோப் இங்கே வந்து என்னத்தை மீன் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ த ஸ்லோப் ஹியர் இட் மீன்ஸ் என்னது, நம்மளுக்கு சேஞ்ச் இன் எக்ஸ், சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் in distance. ஸோ அதுதான் நம்மளோட xt கிராஃபோட ஸ்லோப் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸுன்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் நத்திங் பட் ஸ்பீட். ஓகே, ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ டைமில் நம்ம க்ராஸ் பண்ணோன்றது தான் நம்ம ஸ்பீடுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். therefore சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து கிவ்ஸ் அ ஸ்பீட். ஓகே, ஸோ ஸ்பீடுன்றது வந்து ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இன்னொன்று இருக்குது, we can define velocity. ஓகே, velocity இது மாதிரி டிஃபைன் பண்ணலாம், provided if we measure the displacement. ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்மளோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா இருக்குது. ஏன், பிகாஸ் அவர் மோஷன் இஸ் ரெக்டிலினியர் மோஷன். ஓகே, ஸோ நம்ம ரெக்டிலினியர் மோஷனில் இருக்கிறனால we obviously travel in a straight line. Okay, so rectilinear motionனால straight lineல தான் travel பண்ணுவோம். And the distance between any point, the shortest distance between any point வந்து is straight line. Okay, so இது straight line தான். இதை தவிர மீதி எல்லா பாத்துமே வந்து longest பாத்தாக இருக்கும். Okay, so இதெல்லாம் measure பண்ணோன்னா we are measuring distance. Okay, but if we measure the this length, straight line path, it is displacement. Okay, displacement. So rectilinear motionல டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா இருக்கும். ஏன், நம்ம we are traveling in a straight line, so obviously that is the shortest path between point A and B. Okay, so straight line path தான்
point A and B க்கு shortest distance. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா இருக்குது. ஓகே, இந்த கேஸில் மட்டும், இங்கே ரெக்டிலீனியர் கேஸில், நாட் ஃபார் அதர் கேசஸ். ஸோ வெலாசிட்டின்றது என்ன? ஸ்பீடுன்றது டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டைம் இன்டர்வல். ஓகே, whereas velocityன்றது velocity is defined as displacement with respect to time. Okay, so in the case la, in the case of rectilinear motion, distance and displacement are similar. ஓகே, ரெண்டுமே சிமிலராக இருக்குது. இது வந்து எல்லா கேஸ்லேயும் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ இதுவே வந்து வேறு நான் ரெக்டிலினியர் மோஷன்னா தென் நம்ம ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் போகணும்னு கிடையாது. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏ பாயிண்ட் ஏ, இது பி. ஓகே, இது பி. ஸோ நம்ம வந்து ரெக்டிலினியர் மோஷனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா தென் வி வில் ட்ராவல் இன் டிஃப்ரெண்ட் பாத், இது மாதிரி போகலாம். ஓகே, ஸோ இந்த பாத் லென்த்தை மெஷர் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ். ஓகே, திஸ் பாத் லென்த் is distance. Okay, whereas displacement inradhu, it's the straight line or shortest path between point A and B. Okay, so adu the displacement. So this is displacement. For rectilinear motion we always travel in a straight line path. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, பாத் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து இட்ஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸோ அதனால தான் இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் சேம். ஓகே, ஸோ வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதுவும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, வேற ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. Not victory, I wrote it as victory illa vector. Okay, vector quantity, and speed is a scalar quantity. Okay, scalar quantity means it contains only magnitude, as only magnitude. Whereas in the case of displacement, in the case of velocity, we should represent the displacement with the direction. Okay, from A to B. Okay, so this is del x divided by del t with the direction. Okay, so if you go from B to A, appo adu mari travel panningina, so appo displacement enna vaidumna will become a negative value. Okay, suppose neenga B la irundhu start panni A ku poningina, then that delta x should be minus delta x. இது வந்து minus delta x. Okay, whereas in the line வந்து from A to B, அது ஆரஞ்சு கலரில் எழுதுகிறேன், from A to B ல போகிறது delta x வந்து delta x is positive. Okay, delta x is a positive value. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்மளுக்கு அப்போ என்னென்னா நம்மளோட எக்ஸ்டி கிராஃபில் if we measure the slope, we are measuring the average velocity or average speed. Okay, so average velocity or average speed நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப்போட மீனிங். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னதுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஆவரேஜ் velocity equal to, so delta x என்றது x2 minus x1 divided by total time taken, delta t or t2 minus t1. Okay,
ஸோ இதை தான் நம்ம என்ன எழுதியிருப்போம், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு எழுதியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to see what is instantaneous velocity னா என்னன்னு பார்க்க போகிறோம். So instantaneous velocity. Next topic is instantaneous velocity. So average velocity என்றது என்னதுன்னா, it is the average value between this point and this point. இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள average value அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், அதுதான் slope. ஓகே, so slope of xt graph வந்து gives average velocity. okay, whereas tangent to the slope, okay, so tangent to the slope of xt graph, so instantaneous velocity is tangent to the slope of xt graph. Okay, so slope ல இருந்து tangent எப்படி போகிறது, so tangent to the slope, so அதோட ஃபார்முலா என்னன்னா, லிமிட் போன கிளாஸ்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0, அதாவது டினாமினேட்டர், இந்த டினாமினேட்டர் வந்து டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஓகே, ஸோ போன கிளாஸில் நான் ஜென்ரல் ஃபார்முலாவாக எழுதியிருந்தேன். ஸோ போன கிளாஸில் நான் எழுதியிருந்தது டெல்டா எஃப் பை டெல்டா எக்ஸ்ன்னு எழுதியிருந்தேன். அங்கே டினாமினேட்டர் வந்து டெல்டா எக்ஸ்னால, ஸோ டேஞ்சன்ட் டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எழுதியிருந்தது என்னதுன்னா, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா எஃப் பை டெல்டா எக்ஸ்ன்னு எழுதியிருந்தேன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் எழுதியிருந்தது இது. இப்போ நம்மளோட ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது, வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்கிறது எக்ஸு, ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இருக்கிறது டி. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு இந்த வேரியபிள் டி வேரியபிளில் பார்க்குறதுனால நம்ம டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், delta t tends to 0 delta x by delta t தான் வந்து gives the tangent to the slope. ஸோ இங்கே அப்போ tangent அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆப்வியஸாக, ஸோ இங்கே வந்து நான் அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை வரைஞ்சிடுறேன். So this is our x, actually it is x of t and this is t. Okay, so x is a function of t and we have a t. Okay, so we have some sort of curve, இது மாதிரி நம்மளுக்கு ஒரு curve இருக்கு. Okay, so இதில் t1 t2 ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு average velocity கண்டுபிடிச்சோம். Okay, so t1 t2 2 points எடுத்துக்கிட்டு then we found the average velocity. So this is our x1 and this is x2. So நம்மளுக்கு இதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா the slope value is delta t divided by delta x, this is delta x which is x2 minus x1. Okay, delta t வந்து delta t equal to t2 minus t1. Okay, so இது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் நம்ம ஸ்லோப்புன்னு கண்டுபிடிச்சோம். Now what we have to do is we have to make delta t tends to 0. Okay, so delta t tends to 0, so delta t tends to 0 னா முன்னாடி நம்ம 2ன்னு எடுத்துகிட்டு இருந்தோம்ல, இப்போது அந்த வேல்யூ எவ்வளோக்கோளோ கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோக்கோளோ கம்மியாக வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் delta t இது மாதிரி எடுக்கிறேன். இதுதான் என்னோட நியூ t1, இன்னொரு நியூ t2 இது. ஸோ ஆப்வியஸாக இந்த டிஸ்டன்ஸை விட நம்மளோட இப்போ புதுசாக எடுத்திருக்கிற டெல்டா டி இவ்வளோ தான். ஓகே, இதுதான் நம்மளோட நியூ டெல்டா டி. ஸோ இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இதற்கான ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும், we have to drop 2 verticals.
from these 2 points to the curve. Okay, so this is our new x2 and this is our new x1. So this is our new x1, this is our new x2. Okay, so we can now find this distance. இதுதான் நம்மளோட delta x and இந்த distance தான் நம்மளோட delta t. Okay, so now we can find delta x by delta t. Okay, so இப்போ வந்து நம்ம we made this value as small as possible. Okay, so இன்னுமே நம்ம we can make it as small as possible by going into even smaller value of delta t. Okay, so அது மாதிரி கண்டுபிடிச்சோம்னா we finally end up with a point. Okay, so நம்மளுக்கு இது மாதிரி வந்து ஒரு இன்டர்வல் இல்லாம ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். Okay, so point to a curve வந்து it's tangent. Okay, so tangent ன்றது என்னன்னா if it is a circle, so if you imagine if you have a circle, then in the circle if you want to draw a tangent means it touches the circle at only one point. Okay, so இது மாதிரி போகும். So this is a tangent. Okay, so இது மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போச்சுன்னா we call this as a tangent. Okay, so நம்ம இந்த கேஸ்லயுமே அதே மாதிரி தான் இருக்கு. Okay, so நம்ம கேஸ்ல பாருங்க this is our curve. so இதுதான் நம்மளோட இது. so we have a curve like this. இது மாதிரி ஒரு curve இருக்கு. so we are making delta t as small as possible. so finally we end up with a point. Okay, ஒரு பாயிண்ட்ல நம்ம end up பண்ணிடுறோம். therefore அந்த பாயிண்ட்ல if we draw the slope it will be like a tangent. Okay, so tangent மாதிரி இருக்கும். so இது வந்து அந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிட்டு போகும் இப்படி. Okay, so அதனால so this tangent to the slope வந்து gives instantaneous velocity. Okay, so since we make t as small as possible, so t oda இது வந்து it's a small interval, so we can assume that t has a single value இருக்கிற மாதிரி. Okay, இது மாதிரி ரெண்டு வேல்யூவா இல்லாம வந்து we made this t1 and t2 as small as possible. Okay, so example இப்போ t1 வந்து 1.1 ன்னு இருக்குதுன்னா t2 வந்து 1.000 1.1000005 ன்னு வெச்சுக்கிறோம். Okay, so since there is also a difference இங்க delta t வந்து எவ்வளோ, delta t equal to 0.0003045 and 65. Okay, so இதுதான் delta t. so we made delta t very small value. Okay, this is very much close to 0. Okay, in the value வந்து is very much close to 0. so we can say t1 வந்து approximately equal to t2 which is 1.1. okay, so அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா instead of interval we have single point at time t equal to 1.1 la we are measuring the slope which is the tangent to that point. Okay, so இந்த இடத்துல நம்ம tangent கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ஆக்சுவலா இந்த ஸ்லோப் என்னது, it means average velocity, but average velocity is a between two intervals க்கு நடுவுல கண்டுபிடிச்சதுனால அது average velocity. இப்போ நம்ம single instantல கண்டுபிடிக்கிறதுனால, single instantனா single point of timeல கண்டுபிடிக்கிறதுனால இதுல நம்ம கண்டுபிடிக்கிறது இதுக்கு பேரு instantaneous velocity. Okay, so instantaneous velocity னா இந்த டைம்ல நம்ம கார் வந்து எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குன்றதை மெஷர் பண்றது. Okay, so இதுல average velocityன்றது என்னதுன்னா இந்த டைம் இந்த ரெண்டு டைம் இன்டர்வல்ல நம்மளோட கார் எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருந்துச்சுன்ற ஆவரேஜ் வேல்யூ கொடுக்குது. whereas instantaneous velocityனா ஒரு கரெக்டான ஒரு டைம் இன்ஸ்டன்ட்ல அந்த இன்ஸ்டன்ட்ல நம்ம எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஓகே,
ஸோ இங்கே 2 டைம் இன்டர்வல், இங்கே வந்து 2 செகண்ட்ஸ்க்கும் 4 செகண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருந்தோம்னு பார்க்குறதுக்கு பேர் ஆவரேஜ் வெலாசிட்டி. வேறஸ் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டில் மேபி 1 செகண்டாக இருக்கலாம், இல்லை 2 செகண்டாக இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் 1.1 செகண்டில் 1.1 செகண்டில் நம்ம எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோன்னு மெஷர் பண்ணோன்னா அதுக்கு பேர் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? we have to find the tangent to the slope at some delta t. அதாவது நம்மளோட delta t அது ஏதோ ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் we have to find. ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம we have to this is the definition of average and instantaneous velocity. Okay, hope this is clear. So now next discuss about uniform motion na enna discuss பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். தென் இட் வில் பி கிளியர். ஓகே, ஸோ எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போது லெட்ஸ் மூவ் ஆன் டு யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மோஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் uniform motion. So uniform motion na object moving in with zero acceleration. Okay, இது ரெண்டு விதமா சொல்லலாம். So either at a constant velocity or இன்னொரு விதமாக சொல்லணும்னா ஜீரோ ஆக்சலரேஷன். ஓகே, இன்னொன்று ஆக்சலரேஷன்னா என்னன்னு சொல்லலை, நான் அதை அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்ட்டு. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணினோம்? வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி இஸ் change in displacement with respect to time. Okay, whereas acceleration is change in velocity. Okay, change in velocity with respect to time. Okay, so அதை நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வெலாசிட்டின்றது ஹைலி டைரக்ஷனல் டிபெண்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போது இஃப் யூ சே ஏ பி இருக்குது. ஓகே, ஸோ இது ஏ, இது பி. ஸோ ஏ டு பி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி போடுவோம்? ஏ டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போடுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஏ டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் ஏவோட கோஆர்டினேட் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுப்போம், பியோட கோஆர்டினேட் எக்ஸ் ஈக்குவல் டு 11 வச்சுப்போம். தென் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இது x1, இது x2. ஓகே, so x2 minus x1 which is 11 minus 3 equal to 8. okay, so இதுதான் நம்மளோட displacement from a to b. இது வந்து a to b க்கு போறதுக்கான displacement. okay, suppose if you are moving from b to a na then displacement எப்படி சொல்லுவோம்? suppose if you are moving from b to a, இதுக்கு வேற கலர் யூஸ் பண்றேன், ப்ளூ கலர். ஸோ நான் இப்போ பியிலேருந்து ஐ எம் மூவிங் டு ஏ, ஃப்ரம் பி டு ஏ மூவ் பண்ணுறேன். ஸோ பி டு ஏக்கு மூவ் பண்ணும் போது என்னோட x1 வந்து என்னோட x1 வேல்யூ இங்கே x2 11 இருந்துச்சு, இப்போ x1 11. ஓகே, ஸோ x2 வந்து இஸ் 3. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய இனிஷியல் பொசிஷன், இதுதான் என்னோடய ஃபைனல் பொசிஷன். ஸோ என்னோட டெல்டா எக்ஸ் என்ன ஆகிடுது? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 3 minus 11 ஆகிடும். ஓகே, விச் இஸ் -8. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்ன்றது இட் ஜஸ்ட் மெஷர்ஸ் த பாத் லென்த், வேரஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது டைரக்ஷன் டிபெண்ட். ஓகே, ஸோ ஏ டு பிக்கு போனீங்கன்னா 8ஆக இருக்கும், இதுவே பி டு ஏக்கு வந்தீங்கன்னா -8. இந்த மைனஸ் சைன் என்னத்தை குறிக்குதுன்னா யூ ஆர் கோயிங் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஏ டு பி. ஸோ அதை குறிக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் இப்போ சப்போஸ் இங்கே டைம் t ஈக்குவல் டு 0ல் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே டைம் t ஈக்குவல் டு
4ல வந்து இங்கே சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க A to B. ஸோ அப்போது for velocity from இது ரெட் கலரில் எழுதுகிறேன். ஸோ velocity of object moving from A to B இருந்துச்சுன்னா அது வந்து delta x by delta t, okay, which is 8 divided by delta t வந்து இது t2 இது t1, okay. So 4 minus 0 is 4 equal to 2, okay, 2 unitsல இருக்கு. So இதுவே from B to A, okay, so velocity from B to A, okay, அது வந்து அது same delta x by delta t தான், but our delta x value வந்து is now minus 8 divided by 4, which is minus 2, okay. So velocity வந்து direction dependent. So A to B போனீங்கன்னா A to B போனீங்கன்னா 2 units போவீங்க, இதுவே B to A போனீங்கன்னா minus 2 units, okay. So அப்போ இந்த ரவுண்ட் ட்ரிப்போட உங்களோட velocity அப்போ எவ்வளோ இருக்கும், அதாவது நீங்கள் ஏலேருந்து பிக்கு போயிட்டு திரும்பி பியிலேருந்து ஏக்கு வந்தீங்கன்னா ரவுண்டு ட்ரிப்போட வெலாசிட்டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரவுண்டு ட்ரிப் ஏ டு பி தென் பி டு ஏ இது மாதிரி போனீங்கன்னா ஸோ ரவுண்டு ட்ரிப் வெலாசிட்டி 2 ப்ளஸ் minus 2, ஓகே. ஸோ இது என்னதுன்னா வெலாசிட்டி ஃப்ரம் ஏ டு பி, ஏ டு பிக்கு போகிறதுக்கான வெலாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறீங்க, பி டு ஏக்கு வந்திருக்கிறீங்க, திரும்பி அதோட வெலாசிட்டி வந்து விபி டு ஏ, ஓகே. ஸோ டோட்டல் வெலாசிட்டி 0, ஏன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0, ஓகே. ஏன்னா இங்கே வந்து 8 யூனிட்ஸ் போயிருப்பீங்க, பாசிட்டிவ் 8 யூனிட்ஸு, இதுவே திரும்பி பி டு ஏ வந்தீங்கன்னா minus 8 யூனிட்ஸு. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அதனால டோட்டல் வெலாசிட்டி 0, ஓகே. ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி. இதுவே டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா distance வந்து does not care about the direction, okay, அது direction dependent கிடையாது. So distance between A to B போகிறது, so it is just 8, okay. இதுவே distance from B to A இது direction பார்க்காது, okay. so அதுவும் 8 தான். So total distance cover for round trip. So round tripனா A to B போயிட்டு then you have to come from B to A க்கு வரது. So இந்த round tripக்கு அப்போ total distance travel வந்து 8 plus 8 equal to 16, okay. So அதே மாதிரி நீங்கள் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கனாலும் என்ன ஆகும், ஸ்பீடும் வந்து உங்களுக்கு இது மாதிரி நான் ஜீரோ வேல்யூ தான் வரும், ஓகே. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், ஓகே. ஸோ அதுதான் ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், ஓகே. ஸோ இதுக்கும் வெலாசிட்டிக்கும் நான் சேம் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன், பட் இந்த இடத்துல சைன் ரொம்ப முக்கியம், அதுதான் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஏ டு பிக்கு போகிறதும் பி டு ஏக்கு போகிறதும் ஒன்று கிடையாது, எப்போ வெக்டாராக கன்சிடர் பண்ணும் போது. பிகாஸ் ஏ டு பி வந்து ஒரு டைரெக்ஷன், பி டு ஏ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், ஓகே. ஸோ டைரெக்ஷனுக்காக இந்த சைன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போயுமே வெக்டார் குவான்டிட்டிக்கு. வேற ஸ்பீட் ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ வெக்டார் குவான்டிட்டி, இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் கன்சிடர் ஒன்லி த மேக்னிடியூட். இங்கே இடத்துல மேக்னிடியூட்னா அளவு, எவ்வளோ அளவு, 8 மீட்டர்ஸோ இல்லை 8 கிலோமீட்டர்ஸோ அதுதான் அளவு, ஓகே. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போனேன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் போனேன்னான்னு கன்சிடர் பண்ண மாட்டேன் எப்போது டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும் போது. இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணும் போது டைரெக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ யூ ஹவ் டு understand the difference between distance and displacement, okay. Distance is a scalar quantity which consider only the magnitude, whereas displacement is a vector quantity which it has both magnitude, adukku magnitude irukum as well as direction ரொம்ப முக்கியம். You are going from A to B or B to A வான்றதை differentiate பண்ணி காமிக்கணும். If you are going from A to B, it's positive value, and if you are coming from B to A, it should be a negative value. If you are measuring displacement, okay.
hope this is clear. So uniform motionன்றது என்னதுன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறது. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் போச்சுன்னா வி கால் தட் ஆப்ஜெக்ட் இஸ் இன் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போச்சுன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போதோ அதோட ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ with this I wind up this session. So அடுத்த செஷனில் we can discuss about VT graph வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, thank you.